வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து ஒவ்வொரு வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 9th வீடியோ. அதாவது 9th ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. டிஎல்னா வந்து ட்ரெயின் லைட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏசினா ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏசியை தான் குறிக்கும். ஓகே, இந்த போஸ்ட் வந்து 2 இருக்கும். நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்திருந்தீங்கன்னா டிஎல் அண்ட் ஏசிங்கிறது 2 இருக்கும். ஒன்னு வந்து ஓப்பன் லைன்ல இருக்கிறது, இன்னொன்னு வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கிறது. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து ஓப்பன் லைன் பத்தி தான். இந்த போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கையிலே அதிகமான சேலரி இருக்கக்கூடிய போஸ்ட். நீங்க 45,000 இருந்து 47,000 வரைக்கும் கூட சேலரி வாங்கலாம். ஒரு சில இடத்துல ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி டியூட்டி பாத்தீங்கன்னா மந்த்லி 45,000 இருந்து 47,000 வரைக்கும் கூட இதுல சேலரி போகும். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, டியூட்டிஸ் எந்தெந்த மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன் என்ன, எல்லா டீடைலுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல ஒர்க் ஷாப், இதே டிஎல் அண்ட் ஏசியில இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த 8 வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. பிளேலிஸ்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல இது வரைக்கும் நம்ம எந்தெந்த போஸ்ட்டை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, அடுத்ததா வந்து டிஆர்டி, பிவே, ட்ராக் மெயின்டைனர், பாயிண்ட்ஸ்மேன். இந்த போஸ்ட்டை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பாயிண்ட் நான் இதுல சொன்னதை இந்த வீடியோல ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அதனால நீங்க முதல்ல இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த டிஎல் அண்ட் ஏசி இந்த போஸ்ட்டுக்கு ட்ரைனிங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ட்ரைனிங் கிடையாது. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. பட் சேலரி இருக்கிறதுலே அதிகம். ஓகே, இப்போ இதுல என்ன டியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்க டிராவல் பண்றப்ப நார்மலாவே பார்த்திருப்பீங்க. லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், சுவிட்ச் இருக்கும், சுவிட்ச் போர்டு இருக்கும், ஏசி கோச்ல ஏசி இருக்கும். இதையெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் வந்து ரன்னிங் ட்ரெயின்ல எதுவும் ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னா அதை பாக்குறது, அதுல எதுவும் ப்ராப்ளம் இருந்தா ரிப்பேர் பண்றது, இது எல்லாமே வந்து நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது இதுக்கு உங்களுக்கு உங்க கூட டெக்னீஷியன் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பீங்க, நீங்களுமே அடுத்து வந்து இதை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வேலை. இது வந்து ஒன்னு ஸ்டேஷன்ல இருக்கும், ஸ்டேஷன்ல வந்து நிக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாஷிங் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். அப்ப ட்ரெயினுக்கு அடியில போய் கூட நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே போய் அதுல இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜர் அதெல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ற மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும். ஓகே, வாஷிங் லைன்ல இருந்தா யார்ட்லயுமே இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும். சிக் லைன்லயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னா அதையுமே நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ரன்னிங் ட்ரெயின்லையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து டியூட்டி போடுவாங்க. வாஷிங் லைன் என்ன, யார்ட்னா என்ன, சிக் லைன்னா என்ன, இதெல்லாம் நான் முந்தின வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதனால நான் திரும்ப சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்றது தான். அதே மாதிரி ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால ஒரு 1/2 hour முன்னால நீங்க ஃபுல்லா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே வந்து ஆன் பண்ணி விடணும். ஃபேனு, லைட்டு, ஏசி எல்லாமே வந்து ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து கடைசி ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ நடுவுலையுமே ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கிறப்போ ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க பாத்திருப்பீங்க, ஏசி ஒர்க் ஆகல, ஃபேன் ஒர்க் ஆகல, லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்கன்னா அதை அட்டன் பண்றவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயின்ல நீங்க வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 8 மணி நேரம் தான். பட் கண்டிப்பா இதுல வந்து ஓவர் டைம் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறீங்கன்னா நான் 8 மணி நேரத்துல எங்க நிக்குது அங்க இறங்கிடுவேன் அப்படிங்கிற சொல்ல முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இதுல பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஓவர் டைம் அலவன்ஸும் கொடுப்பாங்க. 3 ஷிஃப்ட்லயுமே டியூட்டி இருக்கும். நைட் ஷிஃப்ட் அலவன்ஸுமே இதுல உண்டு. வீக்லி 1 day வந்து ஆஃப் கொடுப்பாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃப் கூட கொடுப்பாங்க. இல்லைன்னா சேலரி அதிகமா கொடுப்பாங்க. ஸோ ஓவர் டைம் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அலவன்ஸ் உண்டு, இல்லைன்னா சேலரி எக்ஸ்ட்ரா உண்டு, அதாவது லீவ் எக்ஸ்ட்ரா உண்டு. ஓகே, அடுத்ததா வந்து நைட் டியூட்டி வந்து இதுல கண்டிப்பா இருக்கும். டிராவல் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் நீங்க ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா. மற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு வாஷிங் லைன்ல, யார்ட்ல, சிக் லைன்ல டியூட்டி போட்டாங்கன்னா அதுல வந்து டிராவல் பண்றதெல்லாம் இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் வந்து இதுல வந்து நான் இப்படி கொடுத்துருக்கிறேன். பட் ஆக்சுவலா இதை விட கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சொன்னாங்க. ஓகே, அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன் 3க்கு, டெக்னீஷியன் 2க்கு, டெக்னீஷியன் 1க்கு போறதுக்குலாம் 2 to 3 years அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா கிரவுண்ட்ல போய் பார்த்தா கொஞ்சம் அதிகமா தான் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோஷன் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எம்சிஎம், ஜேஇ பத்தி அதோட டிஃபரன்ஸ் என்ன, அது எல்லாமே வந்து அதுக்கு எந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற பத்தி நான் ஆல்ரெடி முன்னாலே சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம் பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஓகே, ஸோ ப்ரொமோஷன் நீங்க இப்போ இந்த டிஎல் அண்ட் ஏசியில இருக்கக்கூடிய ஓப்பன் லைன், அடுத்ததா ஒர்க் ஷாப், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஸ்பீடா இருக்கும் ப்ரொமோஷன், இதுல சேலரி அதிகமா இருக்கும். ஆனா ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா
ப்ரொமோஷன் ஸ்லோவாக தான் இருக்கும், சேலரியுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததா சேலரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அலோவன்ஸ் எல்லாம் தான் நான் சொல்ல போகிற அந்த அலோவன்ஸ் எல்லாம் சேர்க்காம 27,000 32,000 வந்து இன்ஹான்ஸ் சேலரி வரும். அது போக இன்னும் நிறைய அலோவன்ஸ் வரும். ஸோ டோட்டல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே கூட போகும். எல்லா இடத்துலையும் கிடையாது. இந்த மாதிரி டிராவல் பண்ணுற டியூட்டி பண்ணுறீங்க, அதிகமாக டிராவல் பண்ணுறீங்க, அதிகமாக நைட் டியூட்டி பார்க்குறீங்க, அதிகமாக ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 45,000 47,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன அலோவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அலோவன்ஸ் இருக்குது, நைட் டியூட்டி அலோவன்ஸ் இருக்குது, டிராவலிங் அலோவன்ஸ் இருக்குது. நேஷனல் ஹாலிடேல கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ தீபாவளி டைம்னா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ட்ரெயினுக்குமே கண்டிப்பா அசிஸ்டன்ட் வந்து தேவைப்படுவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா மேன் பவர் தேவைப்படுற டைம்ல உங்களுக்கு லீவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ இதுல அந்த டைம்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி நேஷனல் ஹாலிடே டைம்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுல முக்கியமான நாட்கள்ல ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து லீவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதே நீங்க வந்து ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்ல வந்து லீவ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒர்க் ஷாப் வந்து லீவா தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மேக்சிமமா பாத்தீங்கன்னா டோட்டல் சேலரி வந்து 47,000 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா மந்த்தும் கிடைக்கும்னு சொல்லல. இந்த மாதிரி அதிகமா டிராவல் பண்ற டைம்ல வந்து உங்களுக்கு அவ்வளவு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் 40,000க்கு மேல உங்களுக்கு வந்துடும். ஓகே, லீவ் பத்தி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னால என்ன சொன்னோனோ அதே தான், வேற எந்த சேஞ்சும் கிடையாது. நேஷனல் ஹாலிடேல ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு அலோவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபெசிலிட்டிஸ் சேம் தான். இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது குறையா தெரியலாம், ஒரு சிலருக்கு இது நிறைய தெரியலாம். ஓகே, அதாவது டிராவல் பண்றது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் வந்து எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ அது நீங்க எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஓவர் டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். நைட் டியூட்டி வந்து இதுல கண்டிப்பா இருக்கும். நீங்க வேற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டிராவல் பண்றப்போ நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ண மாட்டீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாதான் போய் அட்டன் பண்ண போறீங்க. பட் இருந்தாலும் டிராவலிங்லயே வந்து நீங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறது பாசிபிள் கிடையாது. ஓகே, அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது, எல்லாருக்குமே அது வந்து சூட்டபுளா இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் படிக்கிறதுக்கும் டைம் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இதுல கொஞ்சம் டைம் கம்மியா தான் கிடைக்கும். இல்ல நான் டிராவல் பண்றப்பவும் படிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு பார்த்தா இதுதான் பெஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான். ஓகே, சேலரி இருக்குதுலயே அதிகமான சேலரி இதுல வந்து கொடுக்குறாங்க. ஒர்க் லோடு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுல வந்து எப்போதான் ப்ராப்ளம் வரப்போகுது அப்பதான் நீங்க போய் அட்டன் பண்ண போறீங்க. அப்படிங்கிறப்போ ஒர்க் லோடுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் நீங்க சும்மா தான் இருப்பீங்க. பட் ட்ரெயின் கூட வந்து டிராவல் பண்றப்போ, ட்ரெயின்லேயே டிராவல் பண்றப்போ அதுவே கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து நீங்க அந்த ஒர்க் ஷாப்போட கம்பேர் பண்றப்போ, இதே டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்போட கம்பேர் பண்றப்போ இதுல வந்து ஸ்பீடா இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு வந்து இது வந்து ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சேஃபர் டியூட்டி. ஓகே, இது நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலுமே வந்து பேசஞ்சரோட தான் போக போறீங்க. ஸோ சேஃபான ஒரு என்வாரன்மெண்ட் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்க போகுது. ஒர்க் லோடு கம்மி தான். ஷிஃப்ட் ஒர்க் இருக்கும், அதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் ஷிஃப்ட்னாலுமே நைட்ல நீங்க ட்ரெயின்ல தான் போக போறீங்க. ஓகே, இல்லைன்னா எப்பவுமே வந்து நீங்க ஸ்டேஷன்ல இருக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது. ஓகே, அதனால ஃபீமேல் கேண்டிடேட்டுமே இதை வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல டாப்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் என்ன வீடியோன்னு சொல்லிட்டேன், ஒர்க் ஷாப் தான். இதே டிஎல் அண்ட் ஏசியில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புக்கு தான் கொடுக்க போறேன். சேம் பாயிண்ட் தான் மேக்ஸிமம் வரும், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதனால அதையும் நான் வந்து சீக்கிரமாவே கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.